டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டர் சிக்கன் அங்காரா. இது ஒரு வகை சிக்கன் குழம்பு வகைங்க. இதில் சில புதிய பொருட்கள் சேர்த்ததுனாலங்க ருசி அவ்வளோ நல்லா இருக்குங்க. 1 கிலோ சிக்கன் வாங்கி அது நல்லா 3 தரம் கழுவிட்டுங்க ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சுங்க. அதில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சுங்க. அதில்ங்க ஒரு 1½ கப்பு தயிர் ஊற்றிக்கலாங்க. நல்லா பரவலாக ஊற்றிக்கலாங்க. அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. அடுத்து தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் அடுத்தது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூனு சீரகத்தூளுங்க. மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க உப்பு. அடுத்துங்க இப்போது இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சிக்கன் ஃப்ளஷ்ஷு இந்த கேப்பெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போய் ஃபில்லப் ஆகணுங்க. அப்படியே எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்பூனால் சரியாக மிக்ஸ் பண்ண முடியலன்னாங்க கை விரல்களாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த ஃப்ளஷ் முழுக்க நல்லா மசாலாலாம் நல்லா ஏறும். இதை இப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பிரிஞ்சி இலை 2ங்க, ஸ்டார் மொக்கு ஒரு 2 மராட்டி மொக்கு, ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய், லவங்கம் ஒரு 6 லவங்கம், 2 கிலோ பீஸு 3, ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 7-8 பாதாம் பருப்புங்க. முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்க்குறனாலங்க இந்த குழம்புடைய ருசி அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்து 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குங்க. கொத்தமல்லி தழை ஒரு 2 கைப்பிடிக்குங்க எடுத்து வச்சுருக்கு. ஒரு 3 கிலோ பீஸு இஞ்சி 2 துண்டு எடுத்து வச்சுருங்க. 3 பூண்டு உரித்து வச்சுருக்குங்க. இப்போ இந்த தக்காளியெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாங்க. மல்லித்தழையும் இதரையாக போட்டு அரைச்சிடலாங்க. சீக்கிரமாக ஒரே வேலையாக முடியும். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து இஞ்சியை பொடுசாக நறுக்கிட்டுங்க அதை மிக்சியில் போட்டுக்கலாங்க. உரித்து வச்ச பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாங்க. அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து அரைச்சி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள்லாம் மிக்சியில் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் இது தகுந்த கடாய் ஒன்று போட்டுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானோடனேங்க ஒரு 4 ஸ்பூன் வெண்ணெய் அதில் ஊற்றிக்கலாங்க. வெண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனேங்க நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாங்க. அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் குறுக்கால அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டுங்க மிக்சியில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஊற்றிக்கலாங்க. அப்படியே அதையும் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி மசாலா பொருட்கள் அது அதையும் அப்படியே அதில் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்ச அப்புறங்க நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளி மல்லித்தழை அது எல்லாத்தையும் அதில் அப்படி எதையும் சேர்த்துக்கலாங்க. அதில் மல்லித்தழை சேர்த்தனால கலரே தக்காளி கலரே மாறிடுச்சு. இதில் 1 ஸ்பூனு கசூரி மெத்தியை சேர்த்துக்கலாங்க. கசூரி மெத்தின்றது காஞ்சி போன வெந்தய கீரை. இப்போ உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் கலந்து வச்சுட்டுங்க ஒரு 3-4 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேகிறதுக்கு விட்டுடலாங்க. மத்தியில் ஒரு 2 தடவை கிளறி விட்டுக்கலாங்க. திருப்பி மூடி வச்சிடலாம்.
இப்போ மூடியை திறந்துட்டுங்க, நம்ம ஊற வச்ச சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு திருப்பி வேக வச்சிடலாங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அது ரொம்ப சுண்டி இருந்தால் வெந்நீர் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க. இப்போ திறந்து பார்த்துட்டுங்க, ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வெந்திருந்ததுன்னா அதோட கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு முன்னால் டேஸ்ட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. சால்ட்டோ இல்லை காரமோ ஏதாவது சேர்க்குறதா சேர்த்துக்கலாங்க. ஓகேங்க, டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இதில் எலுமிச்சம்பழம் ஒரு அரை மூடி புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இதை இப்போது வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இந்த கிரேவியுடைய வாசனையிலே இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுதுங்க. இது எல்லா பலகாரங்களுக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.